சார். நண்பர்களே வணக்கம். நான் சாரு நிவேதிதா பேசுகிறேன். இதுவரை நடிகர் விஜய் பற்றி நான் எதிர்மறையாகவே பேசியிருக்கிறேன். ஏனென்றால் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் தமிழ்நாடு பூராவும் நமது சமூகத்தை சினிமாவே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஆதங்கமும் எதிர்ப்பும் தான் காரணம். ஆனால் இன்று இந்த சூழ்நிலையில் நீங்கள் வாக்களிக்கப் போகிறீர்கள். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஒரு எழுத்தாளனாகவும் இந்த சமூகத்தை பற்றிய கரிசனம் கொண்டவனாகவும் தோன்றுவது என்னவென்றால், திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளும் தமிழகத்தை குத்தகை எடுத்துக்கொண்டுதான் இதுவரை ஆண்டு கொண்டிருக்கின்றன. இரண்டுமே ஈவில் தான். இதற்கு ஒரு மாற்று வேண்டும். அப்படி என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்காத சினிமா துறையிலிருந்து வந்தாலும் நடிகர் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்புகிறேன். ஏன்னா திரும்ப 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 இந்த ரெண்டு ஈவில், ரெண்டு கட்சியாலையும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நடக்கல. அப்போ இந்த மூன்றாவது ஒரு சாய்ஸ் விஜய் கொடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது எனக்கு பிடிக்காத ஒரு சினிமா துறையா இருந்தால் பரவாயில்ல. எனக்கு விஜய தனிப்பட்ட முறையில் தெரியும், ரொம்ப நல்லவர். ஆனா அது முக்கியம் இல்லை. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த ரெண்டு ஈவிலும் வேணாம். இப்ப திமுக வேண்டாம் அப்படின்னா அதிமுக ஈக்குவலி பேட். எதுவுமே நடக்கல, நல்லதே நடக்கல. எம்ஜிஆர் காலகட்டத்தில் நடந்துச்சு, இப்ப இல்ல, அதுக்கப்புறமும் இல்ல. திமுக காலகட்டத்திலையும் நடக்கல. அப்போ விஜய்க்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதை மனசுல வச்சு ஒரு எழுத்தாளன் இந்த சமூகத்தை பத்தின அக்கறையில 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு எழுத்தாளன் நான் சொல்றேன், விஜய்க்கு நம்ம வாய்ப்பு அளிப்போம். நன்றி, வணக்கம்.